ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்னைக்கு நம்ம சுவையான ரொம்பவே இனிமையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கலை தமிழர்களுடைய பாரம்பரியமான பொங்கல் திருநாள் அன்று உங்கள் வீட்டில் நீங்களும் செய்யுங்க. அப்புறமா இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக நாம் ஒவ்வொருவரும் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இப்போ இந்த சர்க்கரை பொங்கலை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவுக்கு குறுமுனி அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இந்த குறுமுனி அரிசி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி கூட இந்த பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நீங்கள் பருப்பு நிறைய சேர்த்துக்குவீங்கன்னா 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக சேர்த்துக்கணுன்னா 100 கிராம் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். அப்புறமா இது எல்லாத்தையும் 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது பாசி பருப்பும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், பாயில் ஆகி வருது. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது அடிக்கடி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அடி பிடிக்காது. அப்புறமா ஒரு இடிகல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இடிகல்லில் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு 6, 7, 8 ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா க்ரன்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. அப்புறமா 600 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேங்க. அந்த பொடிச்ச வெல்லத்தை இப்போது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக க்ரன்ச் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு தாளிப்பு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தாளிப்பு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறமா அதுக்கு கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அப்புறமா இதை அப்படியே எடுத்து அந்த சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எம்மியான தித்திக்கும் சுவையில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.